வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை பற்றி கோர்ட் கேஸ் என்னென்னாச்சு, அதுக்கான அப்டேட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா, கேஸ் ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு நேற்றுக்கே ரிப்ளை பண்ணிட்டேன் கமெண்டில். இப்போ வந்து தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். இப்போ கேஸ் ரிசல்ட்டை பற்றி பார்க்கச்சில நேற்றுக்கு 24 ஃபெப்ரவரி 2026 வந்து கேஸ் வந்து ஹியரிங் வருது, நெக்ஸ்ட் ஹியரிங் வருதா சொல்லியிருந்தாங்க. பட் நேற்றுக்கு லாஸ்ட் ஈவினிங் வரைக்குமே வந்து ஹியரிங்க்கு வரல கேஸு. ஸோ 25 ஃபெப்ரவரி 2026, அதாவது நெக்ஸ்ட் டே 25ஆந்தேதி வந்து இன்றைக்கான 25ஆந்தேதி நமக்கு வந்து ஹியரிங் வரப்போகுது. இதில் தான் நமக்கான ரிசல்ட் என்ன இருக்கும், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஹியரிங்கா, அப்படி இல்லைனா டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இது எல்லாமே வந்து இன்றைக்கி தான் தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நம்மளோட கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு கூடவே இதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹியரிங் வந்து கோர்ட் ரிசல்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கான ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். ஸோ கோர்ட்டு தான் அதுக்கான ரிசல்ட்டை சொல்லணும். ஆல்ரெடி 18ஆந்தேதி 24ஆந்தேதின்னு வந்து ஹியரிங் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேஸுக்கான எந்த முடிவுமே வரமாட்டேக்கு, புதுசாக எந்த அப்டேட்டுமே வரமாட்டேக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 24ஆந்தேதி வரைக்கும் வந்து ரிசல்ட்டை தரமாட்டோம் தான் சொல்லியிருந்தாங்களோ தவிர்த்து அதுக்கப்புறம் வேறு எந்த அப்டேட்டுமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து வரல. இப்போ வந்து 24ஆந்தேதி மதுரை கிளை வந்து என்ன உத்தரவு போட்டுச்சுன்னா 24ஆந்தேதி உங்களோட ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், உங்களோட பதிலை வந்து நீங்கள் என்னென்னு வந்து கோர்ட்டில் தெரிவிக்கணுன்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி கிட்ட சொல்லியிருந்தது. ஸோ அதைப்படி பார்த்தோன்னா நேற்றுக்கு 24ஆந்தேதியே நமக்கு வந்து ஹியரிங் வந்திருக்கணும். பட் லாஸ்ட் வரைக்கும் நேற்றுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது லாஸ்ட் வரைக்குமே வந்து ஹியரிங்க்கு வரல கேஸு. ஸோ 25ஆந்தேதி தான் ஹியரிங்க்கு வரதா கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி தான் அதுக்கான ரிசல்ட் என்ன, அப்படி இல்லைனா ஹியரிங்கில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சொல்கிற பதிலாம் தெரிய போகுது. ஸோ இன்றைக்கான கேஸ் அப்டேட் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கேஸ்க்கான அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இதே மாதிரி கேஸ் அப்டேட் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. அப்போ தான் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வர அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டால் உங்களுக்கும் வரும். இதை மாதிரி நெக்ஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எந்த அப்டேட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது கூடவே நமக்கு வந்து இன்னொரு அப்டேட்டான நியூஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வித்தின் வந்து 1 வீக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து ஒரு அஃபிஷியல் இல்லாத நியூஸ் வந்திருக்கு. பட் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு 90% வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து அதாவது ஓவரால் ரிசல்ட் பிசிக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து வித்தின் வந்து 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்ததுலேருந்து மார்ச் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாகும் அப்படின்றது வந்து நமக்கான ரிசல்ட் ஓவரால் ரிசல்ட் வந்து இந்த வாரத்துக்குள்ளே அல்லது இந்த 2 வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்ச்சில் நமக்கு பிசிக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ அதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் அஃபிஷியலான ஒரு அப்டேட் வராமல் வந்து அதை வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ இப்போதுக்கு அன்அஃபிஷியலாக வந்த அப்டேட் தான் இது. அன்அஃபிஷியலாக கிடச்ச இன்ஃபர்மேஷனில் தான் இதை நான் சொல்கிறேன். அஃபிஷியலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து 2 to 3 minutes தான் இருக்கும். ஏன்னா வந்து இதில் சொல்ல வந்தது என்னென்னா நேற்றுக்கு ஹியரிங்கில் வந்து நமக்கு ஹியரிங் தரதாக இருந்தாங்க, ஆனால் ஹியரிங் வரல. நெக்ஸ்ட் டேயான இன்றைக்கி தான் வந்து ஹியரிங் வரப்போகுது. இதுதான் இந்த கேஸ்க்கான அப்டேட்டு. நெக்ஸ்ட் அப்டேட்டை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.